கண்டேன் 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 காதலை கொண்டேன் 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 ஆவலை பட்டின் சுகம் வெல்லும் விரல் எட்டின் சுகம் சொல்லும் குரல் எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே எட்டித் தொட நிற்கும் அவள் எதிரே எதிரே கண்ணீரோடு முத்தங்கள் கலந்ததினாலே காதல் வந்தும் சொல்லாமல் நெஞ்சுக்குள்ளே ஏங்கும் என்னை கொள்வாயோ காதல் சொல்வாயோ. மாமா, எனக்கு உங்க மேலதான் எந்த கோபமும் கிடையாது. எனக்கு என் மேலேதான் கோவம். உங்க மனசுல யார் இருக்கான்னு தெரியாம என் மனசுல வீணா ஆசையை வளர்த்துட்டேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. என் கஷ்டத்தை உங்ககிட்ட காட்ட முடியல. ஏன்னா நீங்க இந்த தப்பு பண்ணல. நான் எப்படி மாமா என் கஷ்டத்தை உங்ககிட்ட காட்ட முடியும்? ஆனா மாமா, என்னால இருக்க முடியல மாமா. என்னால யாருக்கு எந்த கஷ்டமும் வேணாம். நீங்களும் அவையும் சந்தோஷமா இருக்கணும். ஆனா என்னால இருக்கவே முடியாது மாமா. மாமா, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாமா. நீங்க தான் வேணும்னு எனக்கு அடம்பிடிக்க தெரியாது மாமா. அடம்பிடிச்சு உங்களை அடையும் எனக்கு தெரியாது. அதே சமயம் நீங்க வேணும்னு என்னால மனசை மாத்திக்கவும் முடியாது மாமா. தெரிஞ்சோ தெரியாமலோ என் மனசுல உங்களை நினைச்சிட்டேன் மாமா. எனக்கு என்னால வேற எதையும் நினைச்சு வாழ முடியுமான்னு எனக்கு தெரியல மாமா. இப்ப நான் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியாம குழம்பி போயிருக்கேன். எனக்கு எந்த முடிவும் எடுக்க தெரியல. அதனாலதான் இப்படி ஒண்ணு பண்ணலான்னு முடிவு பண்ணி வந்திருக்க. சத்தியமா சொல்றேன் மாமா, என்னோட முடிவுக்கு நீங்க ஒரு இடத்துலயுமே காரணம் கிடையாது மாமா. நீங்க எந்த இடத்துலயும் தப்பும் பண்ணல, எதுக்கும் நீங்க காரணமும் கிடையாது மாமா. வெற்றி மாமா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் இப்ப பண்றது முட்டாள்தானே எனக்கு நல்லா தெரியும். நான் தான் சொன்னல, இதுதான் வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கவும் தெரியாது. அதுக்காக அது வேணான்னு மனசை தேத்திக்கிட்டு போகவும் தெரியல மாமா. அதுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இனியன் மாமா கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. இனி யாருக்கும் எந்த சங்கடமும் கிடையாது. அதனால நான் இப்ப எடுக்க போற இந்த முடிவுனால யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது மாமா. மாமா, நான் போறேன். மனசுல நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, கையில காசு பணம் இல்லை. ஆனா நானும் ஒரு வாழ்க்கை வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு பேர் ஒரு வாழ்க்கையா? எதுக்கு நான் இந்த வாழ்க்கையை வாழணும்? அதான் இனிமே இந்த வாழ்க்கையை வாழ வேணான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கடவுளே, நானும் உங்ககிட்ட கெஞ்சி பார்த்துட்டேன், போராடி பார்த்துட்டேன், எல்லாமே பண்ணி பார்த்துட்டேன். ஆனா நீங்களும் இன்னும் எதுவும் எனக்கு தர மாதிரி தெரியல. அதான் நேரா உங்களை பார்க்கலானே வந்துடலான்னு இருக்கேன். என்ன கடவுளே, என்னடா நீங்க இங்க வந்து உட்காந்துட்டு இருக்காங்க பாக்குறீங்களா? ஆமா, மனசுல நிம்மதி இல்லை, வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, கையில காசு பணம் இல்லை. இது எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனால கண்டிப்பா வாழவும் முடியாது. நானும் உங்ககிட்ட எல்லாமே கேட்டு பார்த்துட்டேன். இது எல்லாத்துக்கும் ஒரு வழி இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இது வரைக்கும் எனக்கு அந்த வழி திறக்கல போல இருக்கு. அதான் இனிமே இப்படி யோசிக்கிறத விட்டுட்டேன். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டு உங்ககிட்ட நேராவே வந்து உங்களை மீட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். கரெக்டு தானே கடவுளே? என்ன எங்க அம்மாவை தனியாக விட்டுட்டு போறேன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அம்மாவுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனா இப்பதானே எனக்கு எல்லாமே தெரிஞ்சது.
அதனால கண்டிப்பா நான் இல்லாம அம்மாவால இருக்க முடியும். எனக்கு தெரியும், நான் இருந்தாதான் என் அம்மாவுக்கு கஷ்டமே. நான் இல்லைனா என் அம்மாவுக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. அம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்னடா அவங்க புள்ள இப்படி ஒரு முடிவு எடுத்துறானேன்னு நினைச்சு வருத்தப்படாதீங்கம்மா. உங்க வாழ்க்கையில இருந்து நான் போனாதான் உங்களுக்கு நிம்மதியே இருக்கும்மா. இதுக்கு மேலேயும் யோசிச்சு நேரத்தை கடத்த வேணாம். நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருக்கேன். எனக்கு இதுதான் ஒரு நல்ல முடிவு. மாமா, நான் போறேன். அப்பா, நான் போயிட்டு தான் நினைச்சு நீங்க கண்டிப்பா வருத்தப்படுவீங்கப்பா, எனக்கு தெரியும். அக்கா, உன் கூட நான் நிறைய சண்டை போட்டிருக்கேன்க்கா. ஆனா இப்போ உன் கூட சண்டை போட இனி நான் இருக்க மாட்டேன்க்கா. அம்மா, அக்காவுக்கு இனிமேலாவது நல்ல புத்தியை சொல்லி கொடுத்து வரம்மா. நீங்களும் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி இருங்கம்மா. நான் போயிட்டு வரேம்மா. அப்பா, போறேன். மாலு, பாய். சரி, இதுக்கு முன்னாடி எடுத்து யோசிச்சுட்டேன். இதுக்கப்புறம் யோசிக்க எதுவுமே இல்லை. அவ்வளோதான், இதோட உன்னோட லைஃப் முடிய போகுதுடா. ஓ, இனி இன்னொரு ஜென்மம் இருந்தா அப்போவாவது நமக்கு ஒரு நல்ல பொறுப்பு இருக்கான்னு பார்ப்போம். இப்போ இதுதான் நம்மளோட பொறுப்புன்னு தெரிஞ்சிச்சு. இனி நம்ம இருக்கிறது வேஸ்ட்டு. மாலம்மா, என்னம்மா மேல பாத்தியா? அஞ்சு இருக்காளம்மா? மேல ஃபுல்லா தேடிட்டேம்மா. அஞ்சு மேல இல்ல. நீங்க வெளியில பாத்துட்டீங்களா? ரூம்ல பாத்தீங்களா? ரெஸ்ட் ரூம்ல பாத்தீங்களாம்மா? ஐயோ மாலுமா, நான் எல்லா இடத்துலயும் தேடிட்டேம்மா. அவ ரூம்லயும் தேடிட்டேன், ரெஸ்ட் ரூம்லயும் தேடிட்டேன், ரூம்ல பாத்துட்டேன், எல்லா இடத்துலயும் பாத்துட்டேம்மா. பாத்துட்டு தான் உன மாடியில இருக்காளான்னு பார்க்க சொன்னேன். அங்கேயும் இல்ல, இங்கேயும் இல்லையம்மா. எங்கம்மா போயிருப்பான்? ஐயோ மாமா, இருமா. இப்ப எதுக்குமா பாத்தற? எதுக்குமா கவலைப்பட்டு இருக்க? அவளுக்கு என்ன பிரச்சனை? அவ எங்க போக போறா? போகணும்னு பார்த்தா நான் தான் போயிருக்கணும். நான் நீங்க குத்துக்கலாட்ட நின்னுட்டு இருக்கேன். அவ எங்க போக போறா? நீங்க தான் எங்க இருக்க போறா? நீ வேற அது புரியாம பயந்துட்டு இருக்க. சரி, கொஞ்ச நேரம் போறமா. நான் வேற எங்க இருக்கான்னு பாத்துட்டு வரேன். அவ வேற ஏதாவது ரூம்ல கூட இருக்க போறாமா? நான் போய் எல்லா ரூமையும் தட்டி இருக்கான்னு பாத்துட்டு வரேன். மாலுமா, உனக்கு என் பதட்டம் புரியல. ரொம்ப நேரமா வாழ காணோண்டி. நானும் அவ இங்கதான் இருப்பான். சரி, பாத்துக்கலாம்னு நானும் விட்டுட்டேன். உங்களை வேதாவ பேச கூப்பிட்டா பத்தியா? அப்ப போனவதான் அதுக்கப்புறம் வரவே இல்லம்மா. அதனாலதான் கேட்கறேன். நானும் இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டேன். இங்கதான் எங்க இருப்பான்னு நானும் கேர்லெஸ்ஸா விட்டுட்டேம்மா. இப்போ மணி பாத்தியா? எத்தனை மணி ஆகுது? இது வரைக்கும் அவ எங்கேயும் ஆளை காணோம்னா ஒரு பெத்தவளுக்கு பயம் இருக்காதா? அதனாலதான்மா. சரி வா, நம்ம எல்லாரும் இப்ப கொஞ்சம் போய் கேட்டு பாப்போமா? சரிம்மா, பதட்டப்படாத. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ சொல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. சரி வா, போய் பாப்போம். சரிம்மா. நீ ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாருமா, நானே போய் கேட்கிறேன் எல்லாருக்கிட்டையும். தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரம் இங்க ரிலாக்ஸா உட்காரு. அஞ்சலி இங்கே போயிருக்க மாட்டாமா. இங்கதான் எங்க இருப்பா, நமக்கு தெரியல. நீ இங்கே இரு. நான் போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு கேட்டுட்டு வரேம்மா. சரியா? நீ இங்கே இரு, நீ வர வேணாம். இல்லம்மா மாலு, நான் வரேன். இல்லைன்னா எனக்கு மனசு பொறுக்காது. நானும் வரேம்மா. இல்லம்மா, சொன்ன கேளு. நீ கொஞ்சம் பதட்டமா இருக்கா, நீ இங்க இரு. நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் இங்கே இருமா. நான் சொல்றேன்ல, இங்க இருங்க, நான் வரேன். சரிம்மா, நீ பாரு. நான் அதுக்குள்ள அந்த பக்கம் எங்க இருக்காளான்னு பார்த்துட்டு வரேன். அதை பண்ணுங்க. நீங்க போய் அங்க எங்க இருக்காளான்னு பாருங்க. நான் போய் இங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு வரேன். சரிம்மா. அம்மா பயந்த மாதிரி வீட்டை விட்டு எங்கேயாவது போயிட்டாலாம்? சேச்சே, அதுக்கு வாய்ப்பே இல்லையே. அவன் இதுக்கு வீட்டை விட்டு போகணும்? அவதான் வெற்றியை விரும்பிட்டு இருக்காளே. என்ன வெட்டிக்கா கல்யாணம் நடந்திருக்கு, இவன் வீட்டை விட்டு போறதுக்கு? இல்ல, அம்மா எதையும் நினைச்சு பயப்படுறாங்க. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்ல. ஆனா அஞ்சு ரொம்ப நேரமா இருக்காலும். அம்மா சொன்ன மாதிரி அஞ்சு வேதாந்தி கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறமா இல்லைன்னா நான் வேற அவளை முன்னாடி போறேன் அப்புறம் வரேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நானும் அவளை பார்க்கலதான். எங்க போயிருப்பான்னு தெரியலையே. சரி, வெட்டி கிட்ட கேட்டு பாப்போம். வெற்றி வெற்றி வெற்றி, கொஞ்சம் கதவு தரீங்க. நீங்களா? வெற்றி வெற்றி இல்ல. வெற்றி வெளியில போயிருக்காங்க, வந்துருவோம். வர கொஞ்சம் நேரம் ஆகும்னு சொன்னாங்க. என்ன விஷயங்க சொல்லுங்க, நான் வேணா வெற்றி வந்தோன்னே சொல்றேன். வெற்றி வெளியில போயிருக்காங்களா? ஆமா, வெற்றி மட்டும் தான் போயிருக்காங்களா? இல்ல வெற்றி கூட வேற யாராவது போயிருக்காங்களா? இல்ல, வெற்றி மட்டும் தான் போயிருக்கோம். ஏன், என்னாச்சு? இன்னும் என் தங்கச்சி அஞ்சு ரொம்ப நேரமா காணும். அஞ்சலி எங்க போனான்னு தெரியல. ஒருவேளை வெற்றி வெளில போயிருக்காங்கன்னு சொல்றீங்களே, வெற்றி கூட அஞ்சலி போயிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? வெற்றி ஏதாவது சொன்னாங்களா உங்ககிட்ட? அஞ்சலி கிட்ட பேச போயிருக்கேன் அந்த மாதிரி ஏதாவது? என்ன, அஞ்சலியா? அந்த பொண்ணு? ஓ, இவங்க தங்கச்சியும். ஆனா வெற்றி அபிய பார்க்க தான் போயிருக்கோம். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லையே. இல்ல, வெற்றி அபிய பார்க்க தான் போயிருக்கோம். கண்டிப்பா வெற்றி கூட அந்த பொண்ணு இருக்க வாய்ப்பு இல்லை. இல்லைங்க, வெற்றி கூட உங்க சிஸ்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வெற்றி ஃபோன் பேச தான் போறேன்னு சொன்னோம், வேற யாருக்கிட்ட பேசலாம் சொல்லல. இல்ல, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்ட சொல்லாம வெற்றி அஞ்சலி கிட்ட பேசுறது கூட போயிருக்கலாம்ல? இல்லம்மா, எனக்கு நல்லா தெரியும். வெற்றி கூட அஞ்சலி கிடையாது. வெற்றி வேற விஷயமா போயிருக்கான். அவன் என்ன விஷயமா போயிருக்கான்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் கூட உங்க சிஸ்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்க என்னாச்சுன்னு சொல்லுங்க. இவ்வளவு நர்வஸா இருக்கீங்க, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இல்ல, நம்ம எல்லாரும் இப்ப மேல ஆண்டி கிட்ட பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? அப்ப வரைக்கும் என் தங்கச்சி இருந்தா. அதுக்கு அப்பத்துல இருந்து என் தங்கச்சி காணும். அம்மா ரொம்ப நேரம் தேடிட்டு இருக்காங்க.
மணி 12 மேல ஆகுது. இது வரைக்கும் என் தங்கச்சி ஆளை காணும். எல்லா ரூம்லையும் தேடியாச்சு, மொட்டை மாடி எல்லா இடமும் தேடியாச்சு. ஆனா அவளை ஆளையே காணும். அதான் பயமா இருக்கு. சரி ஓகே, வெற்றி வந்தா கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க. நான் போய் மத்தவங்க கிட்ட கேட்டு பார்க்கறேன். ஒரு நிமிஷங்க, கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மறுபடியும் ஏதாவது பிளான் பண்றீங்களா? இங்க பாருங்க, வெற்றி வந்தா அஞ்சலி இங்க வந்தாலும் மட்டும் கேட்டு சொல்லுங்க. வேற எதுவும் பேச வேண்டாம். ச்சே, இவன் உண்மையை தான் தேடி வந்திருக்காங்க போல இருக்கேன். இது தெரியாம நான் சந்தேகப்பட்டுட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, மாலு. அது சரி, நானும் அப்படித்தானே பண்ணியிருக்கேன். இப்ப கோவப்பட்ட மட்டும் நான் நல்லவளாயிட முடியுமா? அதான் ஒரு தடவை தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, நம்ம எல்லா தடவும் தப்பா மட்டும் தான் தெரியும். பாருங்க, சாரிங்க, நான் தெரியாம கேட்டுட்டேன். ஏன்னா இனியும் எனக்கு அங்கே ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்திருக்கா. ஸோ மறுபடியும் எதுவும் நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்களான்னு நான் கேட்டுட்டேன். என் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டேங்க, அதான் நேரடியாக கேட்டுட்டேன். இப்ப நான் எந்த பிளானும் பண்ற நிலைமையில இல்லைங்க. ஆல்ரெடி மனசு உடஞ்சு போயிருக்கேன். இனி எந்த பிளானும் பண்ற நிலைமையில நான் இல்ல. அப்படி ஏதாவது நான் பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்றேன், ஓகேங்களா? இப்ப என் தங்கச்சியை காணும், நான் அவளை தேடி போறேன். ஏய் விடுடி என்ன, ஏய் வர மாட்டேன் சொல்றேன். வர மாட்டேன்னு வாயில சொன்னா போதாது. நீங்க பாருங்க, உங்க ரூம்ல நீங்க இருக்கணும். என் ரூம் பக்கம் வந்தீங்கன்னு தெரிஞ்சது பொல்லாதால மாறிடும், பாத்துக்கோங்க. வெற்றி அந்த பக்கமே வரக்கூடாது சொல்லிட்டேன், இங்கேயே இருக்கணும். இப்படி எல்லாம் நீ சொல்லிட்டா நான் வராம இருந்துருவேனா? சரி இப்போ வரமாட்டேன், விடுறி. ஐயோ, இவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? இது வேற பிரச்சனையாடும் போல இருக்கே. இப்ப நான் வெற்றிக்கிட்ட விளையாடலாம் நினைச்சுப்பாங்க. கடவுளே, எனக்கு எல்லாமே விளைய வந்து முடியும் போல இருக்கே. ஏய் என்னடி அதிர்ச்சியில நிக்கிறேன்? என்ன நீ ரூமுக்கு வந்ததும் நீ எதுவும் மனசு மாறிட்டியா என்ன? ஐயோ வெற்றி, புரியாம பேசாதீங்க, அங்க பாருங்க. என்னடி என்ன பார்க்கணும்? வெற்றி சார், ஓ என் ஃப்ரெண்டை பார்த்தேன் பயப்பறியும், அவளாம் எதுவும் சொல்ல மாட்டான். ஐயோ அவர் ஒண்ணு அங்க கொஞ்சம் திரும்பி பாருங்க. வேற என்னடி? இரு பாக்குறேன். இல்ல, இந்த பொண்ணுகிட்ட பேச விளையாடிட்டு வரோம். அப்போ இவர் சொன்ன மாதிரி வெற்றி ஃபோன் பேச போகல, இந்த பொண்ணுகிட்ட பேசதான் போயிருக்காங்க. அதான் இவரு சரியா நம்ம கிட்ட பதில் சொல்லலாம். ஒருவேளை இந்த விஷயம் அஞ்சலிக்கு தெரிஞ்சிருக்கோமோ? அதனால அஞ்சலி ஏதாவது. ஏ மாலு, நீ என்ன இந்த டைம்ல? சக்தி, என்ன விஷயம்? நான் இந்த டைம்ல வரது இருக்கட்டும், இவளுக்கு இந்த டைம்ல எங்க என்ன வேலை? ஏய், உனக்கு அறிவுல என்ன டைம் ஆகுதுன்னு பார்த்தல? இந்த டைமுக்கு ஒரு ஆம்பளை பசங்க ரூம்ல வந்து விளையாடிட்டு இருக்க, உனக்கு சென்ஸ் இல்ல? மாலு, நான் தான் உன்கிட்ட கேள்வி கேட்டேன், எனக்கு பதில் சொல்லு. நீ யாரையும் அனாவசியமா கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உனக்கு என்ன இந்த ரூம்ல வேலை? என்ன இங்க பாருங்க, மறுபடியும் தப்பு மேல தப்பு பண்ணாதீங்க. அந்த பொண்ணு உங்களை மாதிரி எதனா விஷயம் கேட்டீங்க வந்துருக்கலாம்ல. அவங்க உங்களை தப்பா நினைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் ஒரு பொண்ணு தான், நீங்களும் ஒரு பையன் ரூம்ல தான் வந்து நின்றுட்டு இருக்கீங்க, அதுவும் அன்டைம்ல. எல்லாரும் ஒரு விஷயமா தான் வந்திருப்பாங்க. யாரையும் பார்த்து அவ்வளவு சீக்கிரம் தப்பா இட போடக்கூடாது. எத்தனை தடவை பட்டாலும் திருந்த மாட்டீங்க. நான் இந்த வீட்டு பொண்ணு, ஆனா அவ யாரு இந்த டைம்ல உங்க ரூம்ல வந்து நிக்கிறதுக்கு? மாலு, அவளும் இந்த வீட்டு பொண்ணு தான். உனக்கு எப்படி இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கோ, அதை விட அதிகமா அவளுக்கு இருக்கு. ஏன்னா அவங்க அக்காவை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவளுக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. இந்த வீட்டு பொண்ணு தான் அவளும். இங்க பாருங்க, நான் சண்டை போட்டு டைம் வேஸ்ட் பண்றதை விட்டுட்டு உங்க சிஸ்டர் பத்தி தான் எல்லாமே கேளுங்க. உங்க சிஸ்டரும் ரொம்ப நேரமா காணும், அவங்கள தேர்றதுக்கான வழியை பாருங்க. அதை விட்டுட்டு அனாவசியமா அபிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. சக்தி, என்னடா சொல்றோம்? ஏ மாலு, என்னாச்சு? அஞ்சலி ரொம்ப நேரமா ஆளை காணும். நம்ம எல்லாரும் மேல பேசிட்டு வந்ததுல இருந்து அவளை ஆளே காணுமா. அம்மா இப்பதான் என்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அம்மா எல்லா இடத்துலயும் தேடிட்டாங்க, நானும் மொட்டை மாடி அங்க இங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். ஆனா அஞ்சலி எங்க இருக்கானே தெரியல. ஏய், என்ன சொல்ற? அஞ்சலி இங்கதான் இருப்பா, சரியா பாத்தியா இல்லையா? வீடு ஃபுல்லா தேடியாச்சு, கார்டன்ல இருந்து மொட்டை மாடியில இருந்து எல்லா இடமும் தேடியாச்சு. அஞ்சலி எங்கேயுமே இல்ல. அம்மா ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அதை விட எனக்கு பயமா இருக்கு. அஞ்சலி தேடிதான் இங்க வந்தேன். ஆனா இங்க வந்தா கண்டாவியெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. மாலு, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உனக்கு என்ன? அஞ்சலியை காணும், அஞ்சலி கிடைக்கணும், அவ்வளவுதானே? அஞ்சலி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வருது ஏன் பொறுப்பு. இன்னும் 1 hourல அஞ்சலி இங்க இருப்போம். நீ போய் ஆன்ட்டியை சமாதானப்படுத்து, அதுக்குள்ள அஞ்சலியோட வரேன். அவ எங்க போயிருக்கான்னு தெரியாம எங்க போய் தேடுவேன்? இங்க பாருங்க மாலு, நம்பிக்கை வச்சு நீங்க போங்க. நானும் வீட்டையும் அஞ்சலியோட வரோம், போங்க. ப்ளீஸ், எப்படியாவது அஞ்சலி கூட்டிட்டு வந்துருங்க. அஞ்சலி இல்லாம எனக்கு கஷ்டமா இருக்கு. அவ எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியணும். ப்ளீஸ் வெற்றி, அஞ்சலி வேணும் வெற்றி. ஏ மாலு, ஃபீல் பண்ணாத, போ. கண்டிப்பா அஞ்சலி வருவான், சொல்றேன்ல. நீ போ. இன்னும் 1 hourலாம் அஞ்சலியோட வரேன், போ. சரி, உங்களை நம்பி மட்டும்தான் போறேன். அஞ்சலி கிடைச்சிருவாங்க. நீங்க போங்க, கண்டிப்பா அஞ்சலி வந்துருவாங்க. கவலைப்படாம இருங்க. உங்க அம்மாவையும் தைரியமா இருக்க சொல்லுங்க. கண்டிப்பா உங்க தங்கச்சி கிடைச்சிருவாங்க, போங்க. சரி. ஏய் சாரிடி, அவ பேசுனதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத. அவ ஏதோ டென்ஷன்ல இருந்தனால அப்படி பேசிட்டா, சரியா? ஐயோ, இப்ப என்கிட்ட சாரி கேட்கதா முக்கியம்? அவங்க என்ன சொல்லிட்டு போறாங்க கேட்டீங்களா? அவங்க தங்கச்சி காணுமாமா.
இப்ப டைம் பாத்தீங்களா? இந்த டைமுக்கு அவங்க வீட்ல இல்லனா அப்ப வேற எங்க இருப்பாங்க? ஆமா, அவங்க எங்க போயிருப்பாங்க? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? அதான் தெரியல, அவ எங்க போனான்னு தெரியலையே. என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். ஜி, அவங்க ஒண்ணு சொன்னாங்க கேட்டீங்களா? நம்ம எல்லாரும் மேல பேசுறதுக்கு அப்புறமா அவங்க தங்கச்சி அவங்க பார்க்கவே இல்லைன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் தானே அவங்க வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொன்னாங்க. நீங்களும் அவங்க கிட்ட போய் பேசுனீங்கல்ல? ஆமாண்டி, அதுக்கப்புறம் தானே அஞ்சு என்கிட்ட பேச வந்தான். ஆமா, நானும் அஞ்சு நல்லா தானே பேசிட்டு இருந்தோம். ஆமா, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க? ஏய், இப்ப அது எதுக்கு? வெற்றி, உங்களுக்கு புரியலையா? அவங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் அவங்க காணாம போயிருக்காங்க. அப்ப அவங்க உங்ககிட்ட வேற என்னமோ கேட்டிருக்காங்க. அவங்க கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? சொல்லுங்க வெற்றி. ஏய், என்னடா அந்த பொண்ணு கிட்ட வந்து பேசலாம்? அபி சொன்ன மாதிரி நீங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுனீங்களா? சொல்லுடா. ஆமாண்டா, அவ என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டான், அதுக்கு நான் பதில் சொன்னேன். ஆனா நல்ல விதமா எடுத்துதான்டா சொன்னேன். அவ அதை புரிஞ்சுக்கிட்டாளே. ஆனா அவன் வெற்றி, அவங்க உங்ககிட்ட என்ன கேட்டாங்க? நீங்க அதுக்கு என்ன சொன்னீங்க? என்கிட்ட சொல்லுங்க வெற்றி. ஏய், அவ என்கிட்ட நான் உன்னை விரும்புறேன்னு கேட்டான். ஆமா, நான் அபிய விரும்புறேன்னு சொன்னேன். அது நல்ல விதமா தாண்டி எடுத்து சொன்னேன். ஐயோ வெற்றி, நீங்க என்ன முட்டாளா? அந்த பொண்ணு உங்களையும் சுத்தி சுத்தி வரா. அப்போ அவ மனசுல நீங்க தானே இருக்கீங்க. உங்க மேல அவ ஆசையை வளர்த்துட்டு இருப்பா. அவகிட்ட போய் என்ன விரும்புறேன்னு சொல்லியிருக்கீங்க? ஏங்க, உங்களுக்கு மூளை இருக்கா இல்லையாங்க? ஏய், என் மனசுல என்ன இருக்கோ அதாண்டி சொல்ல முடியும். இங்க பாரு, நான் அவகிட்ட நல்ல விதமா எடுத்து தாண்டி சொன்னேன். என் மனசுல எல்லாம் அவ இல்லடி, நீ மட்டும்தான் இருக்க. இதை நான் இப்படிதானே சொல்ல முடியும்? அவகிட்ட நடிக்க முடியும்? எனக்கு இந்த மாதிரி ரெட்ட வேஷம்லாம் போட தெரியாது. உண்டுனா உண்டு, இல்லைன்னா இல்லை, இவ்வளோதான் நான். ஆனா இதெல்லாம் நீங்க உண்மையா சொல்லிட்டீங்க. இப்ப அந்த பொண்ணு தப்பான முடிவு ஏதாவது எடுத்திருந்தா அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஏங்க, அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வெற்றி, அதுக்கு நீதான் காரணம், தெரியும்ல? என்னமா பேசுறான்? அவன் என்ன தப்பு பண்ணான்? அவன் மனசுல நீதான் இருக்கேன்றத தெளிவா சொல்லியிருக்கான். அவன் பண்ணது கரெக்டு தானே? உன்னையும் மனசுல வச்சுக்கிட்டு அவகிட்ட சிரிச்சு பேச முடியுமா என்ன? அதுதான் அவன் பண்ணிருந்தா தப்பு. ஐயோ அண்ணா, நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. அந்த பொண்ணு இவங்களோட மாமா பொண்ணு. இவர் என்ன விரும்புறது எந்த நியாயமும் கிடையாது. நியாயமா பார்த்தா இவர் அவ்வளவுதான் விரும்பணுமே. என்னமா பேசிட்டு இருக்க? அவனுக்கு உன்னதான் பிடிச்சிருக்கு, உன்னதானே விரும்ப முடியும். பிடிக்காத ஒருத்தவங்க போயிட்டு விரும்ப முடியும்? இங்க பாருமா, இப்படி கோவத்துல பேசிட்டு இருக்கான். சரி, இப்ப இது பேச நேரம் வெற்றி. அவன் இருக்கிறவன் தான் அமைதியா இருக்கான். அவன் மட்டும் இல்ல உறைஞ்சிருவான் பாத்துக்கோ. ஏய், இப்பவும் சொல்றேன், நீ மட்டும்தான் என் மனசுல இருக்க. வேற எவ்வளவு என் மனசுல இடம் பிடிக்க முடியாது. அஞ்சலியை கண்டுபிடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறேன்டி. இல்ல, அது பேசாத. என்ன சொன்ன? அவ்வளவுதான் நியாயமா விரும்பணுமா? அவ்வளவு அஞ்சலியோட வந்துட்டு அதுக்கப்புறம் பேசுறேன்டி. சரி விடுங்கடா, இப்ப சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க. இது சண்டை போடுறதுக்கான நேரமும் கிடையாது. முதல்ல நம்ம அந்த பொண்ணை தேடி போகணும். அந்த பொண்ணு எங்க இருப்பான்? அவளை எங்க தேடுறது? அதான் மச்சி தெரியல. இப்ப அவ எங்க இருப்பான் என்னன்னு ஒன்றும் புரியலையே. சரி, இவங்க முதல்ல வீடு ஃபுல்லா தேடினாங்களான்னு தெரியல மச்சான். இவங்க முதல்ல வீடு ஃபுல்லா தேடினாங்களான்னு தெரியல. வீட்லயே அவங்க எங்க இருக்கலாம்ல. சரி, நானும் போய் தேடுறேன். ரூம்ல இருக்கான்னு பாக்குறேன், எல்லாத்தையும் கேட்டு பாக்குறேன். என்ன ரெண்டு பேரும் போலசா அடிக்கிறீங்க? ஆமா, எதுக்கு இப்ப வேணாம்னு சொன்னீங்க? இதுக்கு நீ வேணாம்னு சொன்ன? இல்ல, ஏற்கனவே கல்யாணமே பிரச்சனையில நடந்திருக்கு. இப்பதான் எல்லாம் கொஞ்சம் சுமூகமா முடிஞ்சு இனியன் மாமாவும் சஹானாவும் உள்ள சந்தோஷமா ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்றாங்க. இப்ப போய் நம்ம கதவை தட்டி அஞ்சலியை காணோன்னு சொன்னா அவங்க லைஃப் இப்பதானே ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டார்டிங்கே நம்ம முட்டுக்கட்டை போட்ட மாதிரி இருக்கும்ல. ரைட்டு, பரவாயில்லையா? ஆளாக்கு சைஸ் இருந்தாலும் அறிவு. மச்சி, நீயே இதானே நினைச்ச? ஆமாண்டா, நானும் இதான் நினைச்சேன். பாத்தியா, நினப்புல கூட நீயும் நானும் ஒன்னாதான் இருப்போம். ஆனா நீ என்னடானா போல. சரி, அஞ்சலியை தேடிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட வச்சுக்கிறேன் கச்சேரியா. நானும் வரட்டும். எதுக்கு? இல்ல, ஒருவேளை அவங்க ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டாங்கன்னா, தண்ணியில கிண்ணில விழுந்திருந்தாங்கன்னா வயிற்று அமுக்கிறதுக்கு நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளைங்களா இருக்கீங்களா, அதான் வந்தா நான் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பேன்ல. வரட்டுமா? அழகு, நீ முடிவே பண்ணிட்டியோ அந்த பொண்ணு தப்பான முடிவு எடுத்துக்கோன்னு? சீச்சி, அப்படிலாம் இல்ல. இருந்தாலும் உங்க கூட எனக்கும் வரணும்னு தோணுச்சு, அதான் வரலாமான்னு கேட்டேன். ப்ளீஸ் வரட்டுமா? இந்த நைட் டைம்ல நீ எதுக்கு? விடுறோம், இப்ப இது பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. சரி அழகு, நீ வா போலாம். என் பேர் அபி, ஆளாக்கு இல்ல. என் கண்ணுக்கு நீ ஆளாக்கு மாதிரி தான் தெரியல. வா, அதான் கூப்பிடுவான்ல, வா.
இது என்ன இங்க ஒரு பொண்ணு நிக்கிறாங்க. இவங்க இருக்கும்போது நம்ம எதுவும் பண்ண முடியாதே. சரி, இந்த பொண்ணு போகட்டும், அப்புறமா பார்த்துப்போம். கடலு பாத்தியா, என்னை மாதிரி வாழ்க்கை முடிச்சுக்கிறவங்களும் உன்னை தேடி தான் வராங்க. இவங்க மாதிரி வாழ்க்கையை ரசிக்கிறவங்களும் உன்னை தேடி தான் வராங்க. பிறந்தா உன்னை மாதிரி பிறக்கணும் போல இருக்கு. இந்த பொண்ணு போகட்டும், போனதுக்கப்புறம் ஏன் முடிவை நான் முடிச்சுக்கிறேன். என்ன இவங்க இந்த நைட் டைம்ல தண்ணியில் விளையாட போறாங்க? அது சரி. இவங்க இப்ப விளையாடிட்டு இவங்க போறது, நான் அது வரைக்கும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலையே. என்ன இவங்க தண்ணியில விளையாட போற மாதிரி இல்லையே. இவங்க வேற என்ன பண்றாங்க? எதுக்கு இப்போ கடல் உள்ள ஆழமா போறாங்க? ஹலோ ஹலோ மிஸ்டர், இங்க பாருங்க மேடம், மேடம் சொன்ன கேளுங்க. எங்க உள்ள போகாதீங்க, எங்க கடல் ஆழமா இருக்குங்க. ஹலோ, இவங்க வேற என்னமோ எண்ணத்துல போறாங்க. டே, இதுக்கு மேலே தாமதிக்கப்படாது, முதல்ல அவங்க காப்பாற்றணும். பெண்ணே, உன்னை பார்த்த நாள் முதலாய் தூங்கவில்லை நான், இது போல இருந்ததில்லை என் உயிரே. உன் பேரில் என் பேர் சேரும் நாள் இதுதான். என்ன ப்ராப்ளம்? பணக்கார வீட்டு பொண்ணுக்குன்னா பிரச்சனையே இல்லைன்னு அர்த்தமா என்ன? தெரியுது உங்க பிரச்சனை என்னன்னு. உங்க பேர் என்ன? என் பேரு வெற்றிமாறன். ஆனா என் பேர்ல மட்டும்தாங்க வெற்றி. என் லைஃப்ல வெற்றிங்கிறதே இல்லை. அதனால மாறன் மட்டும்தான்.